கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி 1959ஆம் வருடம் பிரென்னாம் ஜெபக்கூடாரம் ஜெஃபர்சன்வில், இந்தியானா, அமெரிக்காவில் A Total Deliverance, ஒரு முற்றிலுமான விடுதலை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். didn't know what to say this morning. நான் ஏதோ ஒரு விதமாக இன்று காலையில் என்ன பேசுவதென்று தெரியாமல் இருக்கிறேன். I was sitting back there with Brother Egan. நான் அங்கே பின்னாக சகோதரன் ஈகனோடு உட்கார்ந்து கொண்டிருந்த போது And I heard Brother Neville was saying something there looking towards me. சகோதரன் நேவில் என் பக்கமாக பார்த்துக் கொண்டு ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கண்டேன். And I said to Brother Egan, "Is he calling me?" நான் சகோதரனிடத்தில் அவர் என்னைய அழைக்கிறார் என்று கேட்டேன். He said, "He is." அவர் உம்மைத்தான் அழைக்கிறார் என்றார் அவர். And then here I'm up here to say something this morning. பின்னர் இக்காலையில் ஏதாவது சொல்லும்படியாக இங்கே நான் மேடையில் இருந்தேன். I was thinking when I was நான் அப்பொழுது இப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன். the fan there where there draws the voice just seems to pull it right out when you're speaking. அங்கே இருக்கின்ற அந்த விசிறி சத்தத்தை அப்படியே இழுத்துக் கொள்கிறது. பேசும்போது அப்படியே சத்தத்தை வெளியே இழுக்கும் போல் இருக்கிறது. It seems that the fan takes the voice right away. அந்த விசிறியானது சத்தத்தை அப்படியே அப்பாலே கொண்டு போகிறது. I was hearing so testimony when I was in there to pray for the woman on the phone. ஏனென்றால் தொலைபேசியில் இருக்கும் அந்த ஸ்திரீக்காக ஜெபிக்கும்படி உள்ளே போன போது நான் அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். And the one who got the message forgot to put the city of the place for to call. அந்த செய்தியை எடுத்த நபர் எந்த பட்டணத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று குறிக்க மறந்து விட்டான். From Dr. Marston's wife. டாக்டர் மாரிசன் அவர்களின் மனைவியிடமிருந்து வந்தது. And I just tell you what I've done for your all's prayer and mine. I laid hands on the phone. நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய உங்கள் எல்லாரும் ஜெபத்திற்காகவும் நான் என்னுடைய கரத்தை தொலைபேசியின் மேல் வைத்து and pointed to the number wherever it was and asked the Holy Spirit to go to the woman. அந்த தொலைபேசி எண்ணை சுட்டி காட்டி அந்த ஸ்திரீயிடத்திற்கு போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொண்டேன். So I think you hear that just the same as it would be if we were in. இங்கே அவர் இருக்கும்போது நாம் கேட்டால் எப்படி சொல்வாரோ அது போன்றே அவர் கேட்டார் என்று நான் நினைக்கிறேன். புரிகின்றதா? And I just laid it down. நான் அப்படியே டெலிபோனை வைத்து விட்டேன். And it might be that that's the way the Lord wanted it. See, it would be better like that. ஒரு கால் அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினதாக இருக்கலாம். புரிகின்றதா? அப்படி செய்வது ஒருவேளை மேலானது போன்று இருக்கலாம். And then I heard the testimonies while I was in there. பின்னர் நான் உள்ளே இருந்தபோது அந்த சாட்சியை நான் கேட்டேன். Someone saying that Sister Rook had, I believe Brother Neville said that she'd had a mental collapse like. யாரோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சகோதரி ரூக் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சகோதரர் நெவில் சொன்னார் அவளுக்கு ஏதோ மூளை முறிவு ஏற்பட்டது என்று. Let's hold on to God for that. அதற்காக நாம் தேவனை பற்றிக் கொள்வோம். Just remembering this one thing. வெறுமனே இந்த ஒரு காரியத்தை மட்டும் நினைவு கூறுவோம். God knows His own. தேவன் அவருடையவர்களை அறிவார். He knows all about them. அவர்களை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிவார். Can you hear all right in the back? பின்னாக இருக்கின்ற உங்களால் சரியாக கேட்க முடிகின்றதா? If you can't, there's some empty seats up here. You can change if you wish to. கேட்கவில்லை என்றால் இங்கே சில காலியான இடங்கள் இருக்கின்றன. விரும்பினால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். And let's see, is this the main mic? பார்ப்போம், இதுதான் முக்கியமான ஒலிபெருக்கியா? This over here is the main mic. இங்கே இருக்கின்றதான இதுதான் ஒரு முக்கியமான ஒலிபெருக்கியா? Okay, we'll see if we can get that just a teeny bit closer. சரி, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து. How about right around here, Gene? That'll be just fine. இங்கே நின்றால் எப்படி இருக்கின்றது ஜெனி? அது அருமையா இருக்கும். Sometimes I get just a little hoarse. I've been preaching quite a bit. சில நேரங்களில் கொஞ்சம் தொண்டை கரகரப்பாக இருக்கிறது. அதிகமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Is that better? Can you hear that better? இது போதுமா? இப்பொழுது உங்களுக்கு நன்றாக கேட்கிறதா? And we certainly remember these in prayer. இவைகளை நாங்கள் நிச்சயமாக ஜெபத்தில் நினைவு கூறுவோம். And we want to report a glorious meeting from down in
ஒரு மகிமையான கூட்டம் என்று நாங்கள் கீழே அறிவிக்க விரும்புகிறோம். Am I looking at Sister Rook? நான் சகோதரி ரூக் அவர்களை பார்க்கிறேனா? I thought I looked at a lady back here that looked like her. அங்க பின்னால உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சகோதரியை பார்க்க நினைத்தேன். அவளை போலவே இருக்கிறார். I thought, surely I'm not talking double here. நான் நினைத்தேன், நிச்சயமாக நான் இங்கே இரண்டு விதமாய் பேசவில்லை. I looked at someone looked like her towards the back. அவளை போன்றே இருக்கின்றவளை நான் பின்னாக உட்கார்ந்திருக்க காண்கிறேன். She's in the St. Edward's Hospital. அவள் செயின்ட் எட்வர்ட்ஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள். And so at Cleveland, Tennessee, and also in California, we had a glorious meeting. ஆக கிளெவலண்ட், டென்னசி, கலிபோர்னியா ஆகிய இடங்களில் எங்களுக்கு மகிமையான கூட்டங்கள் இருந்தது. The Lord blessed greatly and many things that He did. கர்த்தரங்களை மகத்தாக ஆசீர்வதித்து அநேக காரியங்களை அவர் செய்தார். And we're happy for that. அதற்காக நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். Happy we can come back to our own company reporting the goodness and the mercy of God. தேவனுடைய தயவுகளையும் இரக்கங்களையும் அறிவிக்கும்படியாக திரும்பவுமாக எங்களுடைய கூட்டத்தாருக்கு வந்தமைக்காக சந்தோஷப்படுகிறோம். That's the way they did in the Bible. அந்த விதமாகத்தான் அவர்கள் வேதத்தில் செய்தார்கள். I was appreciating Brother Neville or Brother Beeler's prayer. நான் சகோதரன் நெவில் அல்லது சகோதரன் பீலருடைய ஜெபத்தை பாராட்டிக் கொண்டிருக்கிறேன். How he prayed for the people and asking for help and mercy. அவர் எப்படி ஜனங்களுக்காக ஜெபித்தார், உதவியையும் இரக்கத்தையும் கேட்டார். And if we'll just look along, you always everything that goes on. நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் எப்பொழுதும் பார்த்துக் கொண்டே இருப்பீர்களானால் You'll find there's something real genuine about it. அதை குறித்து ஏதோ அசலானதா இருக்கின்றதை நீங்கள் காண்பீர்கள்.